நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மீலாது விழா நடத்தக்கூடியவர்களும் மௌலிது பாடல்கள் பாடக்கூடியவர்களும் அதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த மீலாது விழாக்களை நாங்கள் கொண்டாடுகிறோம், அதற்காகத்தான் மௌலிது பாடல்களை பாடுகிறோம். இதை உங்களுக்கு முதல் ஆதாரமாக எடுத்து வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதிலே உலகத்தில் எந்த முஸ்லிம் மாற்று கருத்து இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் தன்னுடைய பெற்றோரை விடவும் தன்னுடைய பிள்ளைகளை விடவும் உலகத்து மாந்தரை விடவும் என்னை அதிகமாக நேசிக்காதவரை மூமினாக இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது. நபிகள் நாயகத்தினுடைய பிரகடனம். ஒருவன் இந்த இஸ்லாமிய வட்டத்திலே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும்? தன்னுடைய தாயை விட நேசிக்க வேண்டும், தந்தையை விட நேசிக்க வேண்டும், உலகத்தில் உள்ள அனைவரை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்காதவரை அவன் மூமினாக ஆகவே முடியாது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது அவர்களை நேசிக்க கூடாது என்று யார் சொன்னாலும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது எப்படி? அங்கதான் தப்பு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ நம்ம நேசிக்கிறோம். இன்றைக்கு மீலாது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நாம், மௌலிது கூடாது என்று சொல்லக்கூடிய நாம், அது ஓதுவது பாவமான காரியம் என்று சொல்லக்கூடிய நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோமா இல்லையா? எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு காரியத்தை ஜமாஅத் தடுக்கிறது, அடக்குமுறை செய்கிறது. அதை எதிர்த்து நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாம் காப்பாற்றுவதற்கு தியாகம் செய்கிறோம். இது நேசத்திற்கு அடையாளம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்காக மீலாது கொண்டாடக்கூடியவர்கள், நேசிப்பதாக சொல்லிக்கொண்டு மௌலிது ஓதக்கூடியவர்கள் திருமணங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் நடத்துகிற திருமணங்களிலே ஆடம்பரங்கள் மிகைத்திருக்கும், வண்ண வண்ண விளக்கு அலங்காரங்கள் போடப்படும், வேண்டு வாத்திய கச்சேரிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படும், கோடிக்கணக்கான ரூபாய்களை பாழாக்குவார்கள். இவ்வளவையும் செய்துவிட்டு நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்து என்ற பெயரிலே திருமணம் செய்வார்கள். அந்த திருமணத்திலே பெண் வீட்டாரிடத்திலே வரதட்சணையும் வாங்குவார்கள். ஆனால் இந்த மீலாது மௌலிது எல்லாம் மார்க்கத்திலே இல்லை என்று சொல்லுகிற நாங்கள் குர்ஆனையும் நபி வழியை மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்கள் வரதட்சணை வாங்காமல் அந்த நபிகள் நாயகத்தின் மீது வைத்த நேசத்தின் காரணமாக பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் செய்கிறோமே, அது நேசம். மீலாது கொண்டாடுகிறீர்கள், நபிகள் நாயகம் மகர் கொடுத்து திருமணம் செய்ய சொன்னார்கள் என்றால் அதை கேட்க மறுக்கிறீர்கள். இதான் நேசமா?